அப்போவும் முன் வைக்கிறாங்க பாருங்கள். யா அல்லாஹ் நீ என்ன பாதுகாக்கலைன்னா இந்த நேரத்தில் நான் ஏதோ என் சக்தியால் நான் வந்து வர்றேன் அல்லாஹ் சிறைச்சாலை கொடுன்னு கேட்கல. நீ வந்து என்னை பாதுகாக்கலைன்னா என் நஃப்ஸை இந்த பாவத்திலிருந்து அஸ்பு இலைஹின் அக்கும் மினல் ஜாஹிலீன், அறிவினர்களில் ஒருவனாயிருப்பேன், அவங்க பக்கம் சார்ந்திருப்பேன். நீ என்னை பாதுகாத்துட்டே அல்லாஹ், இந்த பாதுகாப்புக்கு பிறகு எனக்கு இந்த அழைப்புக்கெல்லாம் மேலே எனக்கு சிறைச்சாலை மேலானதுன்னு அல்லாட்ட கேட்குறாங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறா? அப்போ அல்லாவுடைய அங்கீகரிப்பு ஏன் அங்கே இருந்தது? ஃபஸ்தஜாபலஹு, அல்லாஹ் அதை அங்கீகரித்து கொண்டான். வாழ்க்கையில் அல்லாஹ் வந்து ஒரு இடத்தை நோக்கி உங்களை நகர்த்திட்டு போகணும்னா சில பாடங்கள்லாம் அல்லாஹ் கொடுத்து தான் ஆவான். அதுவும் இலக்கையும் லட்சியத்தையும் நோக்கி நீங்கள் போகும்போது, ஒரு குறிக்கோளை நோக்கி போகும்போது அல்லாஹ் அப்படியே கைப்பிடிச்சு வாடான்னு சொல்லி இன்பமான பாதையிலே கூட்டு போயிட மாட்டான். கஷ்டங்களையும் இன்னல்களையும் கொடுத்து தான் அந்த வாழ்க்கையோட நிலைமைக்கு கொண்டு போய் வைப்பான் அல்லாஹ். அப்போ தான் அதனுடைய அருமை புரியும், அருள் புரியும். இன்றைக்கி என்ன, ஒரு சின்ன வாழ்க்கை ஏதாவது ஒரு விஷயத்தை நோக்கி போகும்போது ஒரு சின்ன இடைஞ்சல் வந்தாலே ஒடிஞ்சு உட்கார்ந்துடுறான் மனுஷன், என்னால் அடைய முடியலையேன்னு சொல்லி. அப்படி இருக்காது வாழ்க்கை. வாழ்க்கைங்கிறது படிக்கட்டு இல்லை, எக்ஸலேட்டர் இல்லை, ஏறி போனால் அப்படியே போகிறதுக்கு. அது படி ஏறி தான் ஆகணும். ஒவ்வொரு படியும் ஏற ஏற ஒவ்வொரு கஷ்டங்களும் சிரமங்களும் வந்துட்டு தான் இருக்கும். அதை தாண்டினா தான் அவங்களுடைய வாழ்க்கையில் லட்சியத்தை அடைய முடியும். அதனால் நபி யூசுஃப் அல்லாஹ் சோதிக்க நாடி